இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா XL100 அதாவது லேட்டஸ்ட் XL100 செல்ஃப் உள்ள வண்டியில் வந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஹாரனு செல்ஃப் எதுவுமே எடுக்கல பட் வந்து கிக்கரில் ஸ்டார்ட் பண்ணி ஓடினா ஓடும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போய்கிட்டே இருந்திருக்கு. அதனால தான் டோட்டல் சப்ளை அந்த டிசி சப்ளை எதுவுமே எடுக்கலை. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூஸ் போயிருக்குன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு எதனால் போயிருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஃபியூஸ் போகிறத விட்டுட்டு அது மேலே ஒரு கனத்தை கம்பி சுற்றி போட்டோம்னால் அந்த வயரிங் கிட் எரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபியூஸ் போயிருந்துச்சுனால் எந்த இடம் பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறது தான் பண்ணணும். அதை விட்டு நம்ம வந்து ஃபியூஸை வந்து மேலே ஒரு கம்பி சுற்றி அவசரத்துக்கு போட்டோம்னா பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த பாசிட்டிவ் லைன் போகிற எல்லாமே இதில் வந்து எரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியானது எதுவுமே நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஃபியூஸில் வந்து பொடி கம்பி சுற்றி இந்த வண்டியில் வந்து எதனால் அந்த ஃபியூஸ் போயிட்டே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. பிரேக் லைட் சுவிட்ச் இருக்குங்களா, ரியர் பிரேக் லைட் சுவிட்ச், அந்த பிரேக் லைட் சுவிட்ச் தான் ஷார்ட் ஆகிடுச்சு. யோக்கோட போய் ஷார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த பாசிட்டிவ் லைன் போய் பாடி ஆகிட்டு இருக்கப்போ அந்த டோட்டல் லைன் அந்த ஒயிட் கலர் ரிட்டன் லைன் போகிற லைன் ஃபுல்லாமே எர்த்தாகி ஃபியூஸ் போயிட்டே இருந்துச்சு. எர்த்துக்கும் ஒரு ஃபியூஸ் வரும், அந்த எர்த்து ஃபியூஸும் போயிடுது, நம்ம பாசிட்டிவ் லைனுக்கு வரக்கூடிய ஃபியூஸும் போயிருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த டோட்டல் லைன் எடுக்காமல் இருந்துச்சு. பட் கிக்கரில் விடும். ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.